என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, வந்துருவா. கொஞ்சம் அமைதியா இருங்க சாவித்திரியம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம். என் பொண்ணு எங்க இருக்காளோ என்னவோ. மணி வந்துட்டான் போல இருக்கு. பாக்குறேன். என்னாச்சு? காலையில அவ ஸ்கூலுக்கு போகவே இல்லை. நான் பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு போய் விட்ட உடனே ஹைவேல இருக்கிற ஃப்ரீ ஜோனுக்கு வருண்ன்ற ஒரு பையன் கூட போனதா அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, அதனால அவங்களுக்கும் யாருன்னு தெரியல. ஷாலுவுக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் வர்றதா தேவி கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ அஞ்சலி சொன்னது சரிதான், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்றதுக்காக தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஷாலுவுக்கு அவனை முன்ன பின்ன தெரியாதப்போ அவனுக்கு எப்படி ஷாலுவோட நம்பர் கிடைச்சது? அது அவளோட கிளாஸ்ல படிக்கிற பையன் ஒருத்தன், அவன் தான் ஷாலு நம்பரை வேற யாருக்கும் கொடுத்துருக்கான். அது யாரு? அவன் பேர் டேனி. புலி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இங்க வந்திருக்கிறது சிங்கம் இல்ல. மணிலேறா, நீங்க வந்திருக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. மகாராஷ்டிரா போலீஸும் பொலிட்டீஷியன்ஸும் வெறுத்து போயிருக்காங்க, அதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. மெயில் வந்துச்சுல்ல, கிடைச்சது. என்னாச்சு? கிடைச்ச தகவலை வச்சு பார்க்கும்போது ஒன்னு புரிஞ்சுது. டிஃபென்ஸும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸும் சர்வைலன்ஸ் பிரஷர் அதிகமானப்போ ஃப்ளஷ் மார்க்கெட்டர்ஸ் பயந்து போய் சவுத் பக்கம் வந்துட்டாங்க. கோவளம், தனுஷ்கோடி, தூத்துக்குடி. எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், பொண்ணுங்களை கடத்திட்டு போகிற முறை ஸ்பெஷலி பில்ட் கண்டெய்னர்ஸ். அந்த லீடை நான் மும்பையிலே கண்டுபிடிச்சிட்டேன். எனிதிங் எல்ஸ்? அம்பாசமுத்திரம் செக் போஸ்ட்டை விட கூடுதல் பாதுகாப்பு ஆரியங்காவ செக் போஸ்ட்ல இருக்கிறதால செங்கோட்டை வழியா தான் அவங்க தூத்துக்குடிக்கு போய் ஆகணும். தென்காசிக்கு பக்கத்துல சாத்தன்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு காலபைரவன் கோயில் இருக்கு. சாதாரண பெண்களை தேவதாசி பெண்களை மாத்திர சம்பிரதாயம் இருக்கிற கோவில் அது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கும்பலே இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. எக்ஸ்ப்ளாய்டிங் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே நந்தன், நான் கால் பண்றேன். கூப்பிடணும். அப்புறம் ஒரு விஷயம், லாண்ட் ஆர்டர் ஐஜி நீ பார்க்கணும். எதுக்கு? புரோட்டோகால்? எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஜஸ்ட் மீட் ஹிம். ஓகே, பாய். சொல்லுடா, யாருக்கு நீ அந்த நம்பரை வாங்கி கொடுத்த? கிறிஸ்டியன் கிறிஸ்டோபர். உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? சில நேரம் 500, சில நேரம் 1000. உன்னோட அந்த கிறிஸ்டி அண்ணன் இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். சொல்லுடா, உண்மையை சொல்லு. உண்மையாவே கேக்குறாங்களா? சொல்லுடா. ஏங்க, அடிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம், ஏன்னா இது போலீஸ் ஸ்டேஷன். சத்தியமா சொல்றேன் சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும். வெறுமனை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிட்டு பணம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தெரிஞ்சுக்கணும் அவங்க எங்கெல்லாம் போறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்னு. இல்லைன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கையை கட்டிட்டு நிக்க வேண்டியிருக்கும். உண்மையை சொல்லு, அவன் இப்ப எங்க இருப்பான்? கிறிஸ்டோபரனோட ஃபோன் நம்பர் தான் எங்கிட்ட இருக்கு. பொண்ணுங்களோட நம்பர் கொடுத்தா பணம் அக்கௌண்ட்ல போடுவார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். எங்க அவனை கூப்பிட்டு பார்ப்போம். பாத்தீங்களா உங்க பையனோட போனை? 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் போனோட அலையும் போதே தெரியணும். அவனை விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் எங்க இருந்து அவனுக்கு பணம் வந்ததுன்னு. ஃபோன் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை சார். அது என்ன நம்பர் சொல்லு? 99 611 00 221. மும்பையில இருந்து கேரளாவுக்கு பொண்ணுங்களா கடத்துறாங்களா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் than fiction. நீங்க நம்பணும் சார். டெல்லியில, மும்பையில், காஷ்மீரில் தீவிரவாதிகள் உள்ள வந்தப்போ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்க. அவங்க போட்ட திட்டம் அங்க நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே தீவிரவாதிங்க, கள்ளக்கடத்தல்காரங்க, கிட்னாப்பர்ஸ் எல்லாம் இங்கே சவுத் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நியூஸ் பேப்பர்ஸும் மீடியாவும் தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ஆதாரமும் இல்ல. ஐ எம் சாரி சார். இந்தியாவிலே இருக்கிற அத்தனை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரூஃப் வந்து சாலிட். மட்டன் சிக்கனெல்லாம் வேணாம், சீலா மீன் வாங்கி குழம்பு வை. சரி, இப்ப சொல்லுங்க. உங்க முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டரை லாகின் பண்ணீங்கன்னா நான் சொல்றது புரியும். நம்ம ஸ்டேட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 600 பொண்ணுங்க காணாம போறாங்கன்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கப்புறம் நாம ஆக்ஷன் எடுக்கலனா இட் will be too late சார். ஹலோ, அந்த ஏஆர் கேம்ப்ல இருந்து 4 பேரை என் வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன்ல, சீக்கிரமா அனுப்பி வையா.
என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணுமே சொல்லலை. நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். என் வேலைக்கு குறுக்க வராம இருந்தா நல்லது. ஏய், ஹலோ. என்ன பாத்துட்டியா? வெக்கம் கட்ட ஒரு யாரடா இவனுக்கு ஐபிஎஸ் கொடுத்தது? என்ன சொன்னாரு? தேவையில்லாம இவன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நீ சொல்லித்தான் அந்த ஆளை பார்க்க வந்த, இல்லைன்னா என் மேலே நான் பார்த்துருப்பேன். இது என்னோட கேஸ், யாரும் ஹெல்ப்பும் தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று, உங்க ஐஜி கிட்ட போய் சொல்லு, குற்றவாளிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட விட்டு சுடுற கேவலமான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைனா மற்றவங்க எல்லாம் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் ஆப்ரேட் பண்றது சிங்கிளா தான். தட்ஸ் மாரன் ஸ்டைல். தட்ஸ் வை ஐ எம் நோன் ஆஸ் மேட் மாரன். கொஞ்சம் அடங்கு மாறன். இந்த மாதிரி ஒரு சில ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. எனிவே ஐ எம் சாரி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்தது, முக்கியமான நியூஸ். கோவளம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருந்து ஒரு 13 வயசு பொண்ணு மிஸ் ஆயிருக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீ சொன்ன கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கு. கோவளம் லிமிட் எஸ்ஐ பாலேந்திரன் என்னோட ஃப்ரெண்டு தான். நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்ல? அமெரிக்கால இருந்து ஜப்பான் வரைக்கும் உலகம் பூரா பொருளாதாரம் இறங்குமுகமாவே இருக்கு. சோ டாலருக்கு எந்த வேல்யூவும் இல்ல. இந்தியன் ருபி இருக்கா? இந்தியன் ருபி இந்த பாகிஸ்தான்ல அடிச்சு இங்க இறக்குமதி பண்றானே, அதை கேட்கல நான். ஒரிஜினல் வேணும். அண்ணா. ஓ டேய், தங்கச்சி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாடா? இல்லனே, ஒரு மொபைல் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. அண்ணே, உங்களுக்கு கிறிஸ்டோபர்னு யாராவது தெரியுமா? யாரடா சொல்றீங்க? கிறிஸ்டோபர் யார்? வெளிநாட்டுக்காரனா? சும்மா விளையாடாதீங்கண்ணா. அந்த பேர்ல இங்க யாராவது இருக்காங்களா? ஏன்பா ஒரு பேர்ல 1000 பேர் இருப்பான், நீ யாரன்னு கேக்குற? அது இல்லனே, அவன் நம்பர் கிடைச்சிருக்கு. சொல்லு. 9961110021. அட கடவுளே, இவனா? இவன் ஏடா கேட்ட? போனை எடுறா டேய், ரிங்கு போகுது. யார் அவன்? அன்னைக்கு பீச்சில் உங்களோட சண்டை போட்டானுங்கல்ல, அவனுங்கள ஒருத்தன். அவன் இப்ப எங்க இருப்பான்? அவன் லைட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருப்பான். நான் தான் சொல்றேன் விடுன்னு. இவங்கிட்ட எப்படி கேட்கணும் தெரியும். எங்கடா குழந்தை? பொண்ணுங்களோட நம்பர் வாங்கி கொடுத்துருவேன், அது மட்டும் தான் என்னோட வேலை. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். யாருக்குடா நீ நம்பரை கொடுக்குற? சொல்லுடா. சாத்தான் சன்னிக்கு. சாத்தான் சன்னி